ஹலோண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஹாய்ங்க. நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். உங்க பேர் என்ன? என் பேர் ராஜேஷ்மா. நான் இங்க ஸ்டால் போட்டிருக்கேன். இங்க வந்து ஹேர் ஆயிலு, கிளிப்பு எல்லாமே சேல் பண்றேன். உங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லுங்க. இல்ல வீட்ல அம்மா, சிஸ்டர் யாரு இருந்தாலும் சொல்லுங்க. பிடிச்சா வாங்குங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து தனியா தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லேடிஸ் தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா எப்படி சப்போர்ட் கிடைக்குது வீட்ல அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு சப்போர்ட் தான். ஸோ நீங்க வந்து உங்க ஒய்ஃப் இல்ல உங்க சிஸ்டர் யாராவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? இல்லம்மா, நீங்க கேட்டது வந்து எப்படின்னா, நான் ஒரு லேடிஸா இருக்கேன். நான் வந்து தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா, இன்னைக்கு பெண்கள் உரிமை எப்படின்னு தெரியுமா அவங்க? உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து எவ்வளவு பேர் வந்து இருக்காங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கு வெற்றி பெறவங்க ஒரு ஆண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஹஸ்பண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? வந்து இதை நீங்க வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கோங்க. யாரும் எனக்கு இல்லைன்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு ஆணுக்கு பிறகு வெற்றி இருக்குன்னு சொல்ல ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் எல்லாம் பார்த்து ஆனா எனக்கு என் ஒய்ஃப் இருக்கா. உங்களுக்கு வெற்றி பிறகு அவங்க ஹஸ்பண்ட் இருக்கா. இது ஒரு பெருமையான விஷயம். என்னன்னா இந்த காலத்துக்கு யாரும் அந்த மாதிரி இல்ல. அதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா விஷயமே நம்ம சொல்லலாம். ஆனா இந்த காலத்துல எல்லாம் ஏமாத்திட்டு போறவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு உறுதுணையா உங்களுக்கு இருக்காங்கன்னா அதை நீங்க வந்து உண்மையா சொல்றேன், கடவுள் பேசுற உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க காப்பாத்திக்கோங்க. அதுதான் இது 2 மீனிங் சொல்லுவாங்கம்மா. அதை நான் திரும்பி பேசணும்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு ஆணுக்கு வெற்றிக்கு பிறகு ஒரு பெண் இருப்பாள். ஒவ்வொரு பெண்ணுக்கு வெற்றி பிறகு ஒரு ஆண் இருப்பாங்கன்னா அது உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், இது என்னோட ஒய்ஃபா இருக்கலாம். இதுதான் ஆளுங்கம்மா. 2வது நீங்க உங்க ஒய்ஃப் பத்தி ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சில விஷயங்கள் பேசும்போது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. உங்க ஒய்ஃப் பத்தி பேசும்போது என் மனைவி தான் எல்லாம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுண்ணா? 20 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு பாப்பா இருக்கா? பாப்பா இல்லம்மா. இல்ல, நான் இந்த கேள்வி கேட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. குழந்தை இல்லாம இருக்காங்க. இந்த குழந்தை இல்லாதவங்களும் சொசைட்டி எப்படிலாம் வந்து ட்ரீட் பண்ணுது அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் நான் பார்த்திருக்கேன். என் கேள்வி என்னன்னா, பிள்ளை பெற்றாதான் ஒரு தம்பதி வந்து இந்த சொசைட்டில வாழணுமா அப்படின்றது என்னோட ஒரு கேள்வினா. அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு என் ஒய்ஃப் எனக்கு குழந்தை. அம்மா 2006ல எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் அதுக்கு முன்னாடி 3 வருஷம் நான் லவ் பண்ணேன். அவங்க பேர் சுதா. 2000 அதுக்கு முன்னாடி 2000 நேத்து தான் எனக்கு மேரேஜ். 6/6/2006 அது நியூ நம்பராலஜி இருந்து நான் கல்யாணம் பண்ணேன். 6/6/2006. நேத்து 6/6/2026 20 எனக்கு இது வரைக்கும் இன்னும் குழந்தை இல்லை. குழந்தை பிறந்துச்சு, அபார்ஷன் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, இறந்துச்சு, ரைட் ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 3 வருஷம் ஆலோசிச்சு அது வந்து ஏன்னா அவங்களும் ஒர்க் பண்றாங்க. நம்மளுக்கு அவங்களோட கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் புரிஞ்சுக்கிறேன்னா அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இந்த குழந்தை தேவையே இல்லை. என் மனைவி படுற கஷ்டம் ஏன் கஷ்டப்படுறான்னா இதனால வந்து கஷ்டப்படுறான்னா அப்ப எனக்கு குழந்தை தேவை. நீ என்ன குழந்தைய இறந்துட்டு போயிடு, அவ்வளவுதான். இதுதான் அது. எனக்கு குழந்தை தேவையில்ல. சம்பாதிக்காத நீ வச்சுக்கோ. நீ சம்பாதி நீ என்ன குழந்தையாரு, எனக்கு குழந்தை வேணாவே வேணாம். இந்த காலத்துல குழந்தை இல்லாம வளர்ந்து இருக்காங்களா எவ்வளவு பேர் இருக்காங்க. நீ என்ன குழந்தையாருமா, அவ்வளவுதான். நான் குழந்தை பத்தி தான் என் வீட்டுக்கு நிரூபிக்கணும், நாமலன்ட்டு என் பொன்னாட்டி குழந்தை பத்தி தான் நிரூபிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு என் ஒய்ஃப் வந்துட்டு அவ்வளவுதான். என் மனசாட்சிப்படி அவன் எனக்கு உண்மையா இருந்தா 20 வருஷம் நல்லதா வரணும். எனக்கு குழந்தை இல்லை, அவ்வளவுதான். இதனால என்ன வந்து சமூகம் வந்து சொசைட்டி எனக்கு எது பண்ணாலும் இல்லை. எனக்கு அவ குழந்தை, அவ்வளவுதான். இன்னைக்கு அவ என்ன குழந்தை, அவ குழந்தை பிறகு டைம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அவளுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இதுவே தேவையில்லை. நீ என்ன குழந்தையா இருந்து போயிடுவான், அவ்வளவுதான். இன்னொன்னு கேட்கணும். இந்த குழந்தை இல்லைன்னா சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய விஷயங்களை ஒதுக்கி வைப்பாங்க. ஓகே, இவன் குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லை, இவங்க எல்லாம் சொந்த பந்தத்துக்கு லாக்கி இல்லை அப்படின்னா ஒரு சிலர் எல்லாம் பேசுவாங்க. ஒரு சில ஃபேமிலிஸ்ல பேசுறவங்க இருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் நீங்க பேசிட்டீங்க. என்னதான் 5 வருஷம் ஒதுக்கி அப்ப என்ன பண்ணுது? என் வீட்டோட நான் ஒண்ணுமே சேரவே இல்லையே. அதுக்கப்புறம் தான் சேர்த்தாங்க என்ன. அவங்க சேர்க்கறாங்க போறாங்க வராங்கன்ற அப்படின்னு இல்லக்கா. நான் சொல்லணுமா, குழந்தை இருந்து போனது நானும் அது துருபாக்கிய நிலையில வந்து இன்னைக்கு என் மனைவிக்கு வந்து குழந்தை பிறக்கலாம். ஆனா இது வர அதாவது என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜென்ரேஷன்ல இந்த நம்ம எடுத்துற ஃபுட்ல போல வரல அப்படின்னு அன்னைக்கு நாங்க லவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு பாடி லைன்ல கூட இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம்க்கா. என் ஒய்ஃப்க்கு பாடி லைன்ல ப்ராப்ளம் இருக்கு. ஆனா தெரியும் எனக்கு. என் ஒய்ஃபை குறை சொல்லி வந்துட்டு நீ மல்லடின்னு சொல்லி வாழ்ற அளவுக்கு அந்த இல்லை. இன்னைக்கு இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு கடவுள் எனக்கு கொடுக்கல, அவ்வளவுதான். எனக்கு கடவுள் கொடுத்தாலும் கண்டிப்பா கொடுக்கும். சூப்பர். நிஜமாவே சொல்றேன். உங்க ஒய்ஃப் பேர் என்ன சொன்னீங்க? சுதா அக்கா. சுதாக்கா, நீங்க இதை பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. நிஜமாவே நீங்க ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் ஏன் இந்த கொஸ்டின் அன்னைக்கிட்ட கேட்டேன்னா, நானும் பர்சனலா ஒரு சில விஷயங்களை இதை நான் பார்த்துட்டேன். அதனால தான் நான் அன்னைக்கிட்ட கேட்டேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாலே லைஃப் நல்லா தான் போகும். பேசுறவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம். அதுக்கு நம்மளுக்கு காதே கொடுக்கணும்னு நம்மளுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. நம்ம லைஃப்பை நம்ம தான் வாழணும். ஸோ அன்னைக்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டேன். அண்ணன் சூப்பரா பதில் சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஒய்ஃபை கேட்டு தான் சொல்லுங்க. அடுத்தவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோங்க. அவங்கள வந்து சோறு போட போறாங்க. எனக்கு யாருமே சோறு போடல. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நம்ம உழைச்சா தான் காசு. இதுவும் கடந்து போகும். தேங்க்யூ. தேங்க்யூண்ணே.